அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12 ராசிகளில் 4வது ராசியான கடகம் ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோவில் கடகம் ராசிக்காரர்களுக்கான நிறைய பலன்கள் சொல்லப்பட்டிருக்குங்க. அதில் குறிப்பாக சொத்துக்களில் நீங்கள் முதலீடு செய்ய உகந்த நேரம் இந்த நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க. சுகஸ்தான அதிபதி சுக்கிரனுடைய ஆட்சி, சந்தேகம், பேராசை, ஊக்கமின்மை, நம்பிக்கை குறைவு, ஈகோ, பொறாமை போன்ற கெட்டவற்றை இருந்து நீங்க விடுபடக்கூடிய காலகட்டம் அப்படின்னு இந்த கடகம் ராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுதுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க 12 ராசியில எந்த ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய இஷ்ட தெய்வம் என்ன என்பதையும் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. குறிப்பிட்டு இந்த வீடியோவில் நீங்கள் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சரி, நாம் இந்த வீடியோவில் கடகம் ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் செலவுகள் உங்களுக்கு அதிகமாகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் வருமானமும் கூடுவதால் சரியாகிவிடும். அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். குடும்பத்தில் ஆதிக்கம் காட்டக்கூடிய போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டிய நேரம் இது என்று சொல்லலாம். எதிர்மறை எண்ணங்கள் உங்களை தொந்தரவு செய்யலாம். மகிழ்ச்சியான சக்தி மிக்க காதல் மனநிலையில் உங்களுடைய நகைச்சுவையான இயல்பு உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வரும். தாயன்பு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் தாயார் உங்களை புரிந்து கொள்வாங்க. மகான்களுடைய தரிசனம் மற்றும் ஆசைகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இது உங்களுடைய ஆன்மீக வாழ்வுக்கு அடித்தளமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு குறிப்பிட்டு சந்திராஷ்டமம் வரக்கூடிய நேரத்தில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. நீங்கள் எந்த ஒரு வம்பு வழக்குகளுக்கும் வீண் சண்டைக்கும் ஆளாகக்கூடாது. அதே போல் விவேகமற்ற வேகமான முடிவு எடுக்காமல் இருக்கிறது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் தனம், வாக்கு, குடும்பஸ்தான அதிபதி சூரியனுடைய ஆட்சி பலம் பெற்று அஷ்டமாதிபதி சனியினுடைய பார்வை பெறுவதால் இழந்த இன்பங்களை கூட பெறக்கூடியதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பொருட்களை மீட்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி வரும். லக்ஷ்மி கடாட்சமும் முன்னேற்றமும் கண்டிப்பாக உண்டாகும். அடமான நகைகள், சொத்துக்கள் மீட்கக்கூடிய நேரம் இது அப்படின்னே சொல்லலாம். கையில் தாராள பணப்புழக்கம் கண்டிப்பாக இருக்குங்க. எதிர்பார்த்த பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. எதிரிகளை வெல்லக்கூடிய சக்தி கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும். அரசாங்க ஆதரவு, புதிய கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தேவைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த கஷ்டங்களை விரட்டி அடித்து சாதனை புரியக்கூடிய காலகட்டமாக கூட இருக்கும். மேலும் அரசியல் தொடர்பானவங்களுக்கு பொது இடத்துல புகழ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். தாய் வீட்டு சீதனத்தால் பெண்களுக்கு உற்சாகமும் தெம்பும் ஏற்படும். வழக்கு விவகாரங்களில் வெற்றி உண்டாகும். கூட்டு குடும்பத்தில் ஏற்பட்ட பிரிவினைகள் சுமூகமானதாக இருக்கும். வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க பிறருடைய பெயரில் சொத்து வாங்குவதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஜாமீன் கடன்கள் தொல்லைகள் முடிவுக்கு வரும். ஆரோக்கிய தொல்லைகள் கண்டிப்பாக அகலும். பச்சை கற்பூர அபிஷேகம் செய்து நீங்கள் சிவ வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பலனை பெற்றுக் கொடுக்கும். தடைப்பட்ட அனைத்து சுப பலன்களும் கூடி வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குங்க. லாப குருவால் குடும்பத்தில் நிலவிய குழப்பம் நீங்கி தெளிவு கிடைக்கும். குடும்பத்தை விட்டு பிரிந்து தனி குடித்தனம் சென்ற வாரிசுகள் மீண்டும் வீடு வந்து சேருவாங்க. பூர்வீக சொத்தை பிரிப்பதில் இருந்து வந்த சர்ச்சைகள், சண்டைகள் எல்லாம் நிவர்த்தியாகும். சண்டைகள் எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லலாம். விற்காமல் கிடந்த முன்னோர்களுடைய சொத்து கூட இப்போ விற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சுப நிகழ்விற்கான அறிகுறி கண்டிப்பாக தென்படும். புகழ், அந்தஸ்து, கௌரவம், நம்பிக்கை, நாணயம் இவை எல்லாம் உயரும். பிள்ளைகளுடைய எதிர்கால நலனுக்கு ஒரு தொகையை முதலீடு செய்வது உங்களுக்கு அதில் அதிகமான ஆர்வம் உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கும். குலதெய்வத்தினுடைய பரிபூர்ண அருள் கண்டிப்பாக கிடைக்கும். கடன் சுமை குறையக்கூடிய வாய்ப்பு உண்டு. பெண்களுக்கு சகோதரர் வகையில் வரவு கண்டிப்பாக உண்டு. கணவருக்கு வெளிநாட்டு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். சிலருக்கு அரசினுடைய தொகுப்பு வீடுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் உண்டு. தம்பதியர்களுடைய சுமூக உறவு நல்ல ஒரு உறவாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் மேலும் உங்களுக்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னா, வெளிநாட்டில் வசிக்கிறீங்க அப்படின்னா பூர்வீகம் வந்து செல்லக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு உண்டாகும்.
எதிர்பார்த்த பணம் கண்டிப்பாக கிடைக்கும். கடன் தொகை வெகுவாக குறைவதற்கான வாய்ப்பு உண்டு. வாழ்க்கை துணையினுடைய ஆரோக்கியம் சீராகும். தேவையற்ற கற்பனை பயங்கள் உருவாகி மறையலாம். இளநீர் அபிஷேகம் செய்து விநாயகரை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரர்களுக்கு மேலும் என்னெல்லாம் சொல்லப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனதை வாட்டி கொண்டிருந்த தொழில், கடன் இவை எல்லாமே பிரச்சனை எல்லாம் தீரும் அப்படின்னே சொல்லலாம். பூர்வீக சொத்துல பாகப்பிரிவினை கண்டிப்பாக நடக்கும். உடன் பிறந்தவர்களுடன் ஏற்பட்ட மன சஞ்சலம் சீராகும். உத்தியோகத்தில் சக பணியாளர்களால், உயர் அதிகாரிகளால் நிலவிய தொல்லைகள் மாறும். மேலும் அஷ்டம சனியினுடைய தாக்கம் குறையிறதால சுய ஜாதக ரீதியாக எத்தகைய திருமண தடை இருந்தாலும் நீங்கி திருமண பாக்கியம் கைகூடி வரும். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தடையாக இருந்தவர்கள் விலகி போவாங்க. நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அதில் உங்களுக்கு தடங்களை ஏற்படுத்தக்கூடிய, உங்களுக்கு தடையாக இருந்தவர்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகி போவாங்க. மாணவர்கள் கல்வியில் கவனத்தை செலுத்துவது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பிட்டு எதிர்கால தேவைகளுக்கான திட்டமிடக்கூடிய வகையில் நீங்கள் இருப்பீங்க. வீடு வாகன முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி தரும். பெரிய முதலீடுகள் தொழில் செய்கிறவங்க இன்சூரன்ஸ் செய்து கொள்ள உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் உங்களுடைய தொழில் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சிறப்பாக இருக்குது. எதிர்கால தேவைக்கான திட்டமிடக்கூடிய வகையில் நீங்கள் ரொம்ப தெளிவான திட்டங்களை தீட்டுவீங்க. வீடு வாகன முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியவே பெற்றுக் கொடுக்கும். குடும்ப தேவைகள் நிறைவேறக்கூடிய வாரமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அரசாங்கத்துறையின் மூலமாக எதிர்பார்த்த அனுகூலங்கள் யாவும் வந்து சேரும். கௌரவ பட்டங்கள் பதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தொழில் அப்படின்னு பார்க்கும்போது நல்லா இருக்குன்னு பார்த்தோம். வீடு வீட்டு மனை அல்லது வீடு கட்ட தேவையான நிதி உதவி இதுவும் சிறப்பாக இருக்கும். வைத்திய செலவு, நோயிலிருந்து நிவாரணம் இவையெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். சகோதரர்களால் வீண் விரயம் உண்டு. கடன் பெற்று சொந்த வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். வாழ்க்கை துணையுடன் நல்ல புரிதல் உண்டாகக்கூடிய காலகட்டமாக இருக்குது. எதிர்பாராத வகையில் உங்களுக்கு வீட்டிலேருந்து நல்ல ஒரு உதவியும் ஆச்சரியமூட்டக்கூடிய பலனும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். எதிரிகளுடைய பலம் கூட குறைந்து போகக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். அசைவ உணவு பிரியர்கள் அப்படின்னு இருந்தீங்கன்னா இந்த நேரத்தில் நீங்கள் உணவை கட்டுப்பாடு செய்வது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். கடன் வாங்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. வாழ்க்கை துணைக்கு அரசு வேலை கிடைக்கிறதுக்கான முயற்சி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த முயற்சி செய்யுங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும். இது மட்டும் இல்லாமல் பிள்ளைகள் மீண்டும் படிப்பில் ஆர்வம் செலுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மேலும் சிலருக்கு வேலையில் மாற்றம் உண்டாகும். மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி தெளிவு பிறக்கும். வேலையில் பணியாட்கள் ஒத்துழைப்போடு நீங்கள் செயல்படுவீங்க. மேலும் தொழில் சம்பந்தமான அலைச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கலாம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வீட்டில் நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். வெளிநாடு சென்றவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது பூர்வீக சொத்து வகையில் ரொம்பவே கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. பெண்களுக்கு கணவருடைய ஒற்றுமை மகிழ்ச்சியை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். மாணவர்களுக்கு போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கும். சிலருக்கு இடப்பெயர்ச்சி எண்ணம் அப்படின்னு பார்க்கும்போது அதிகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஞாபக குறைபாடு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் இதையெல்லாம் மனதில் வைத்து நல்ல ஒரு முறையில் அதை சமாளிச்சுக்கணும். அதே போல் வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இழுத்துக்கிட்டே போகுது, தடையாகவே இருக்குது, நிறைவேற மாட்டேங்குது அப்படிலாம் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவையெல்லாம் சரியாகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். பிள்ளைகளால் ஏற்பட்ட மன சஞ்சலம் குறையும். உங்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் நினைத்ததை விட நல்ல ஒரு யோக காலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொன் பொருள் சேமிப்பு சேர்க்கை இவையெல்லாம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பும், எதிர்பார்த்த பணம் வந்து சேரக்கூடியதாகவும், அடமான நகைகள் மீண்டும் வீட்டுக்கு வரக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வாகனம் வாங்கக்கூடிய யோகம் அதிகமாக இருக்கும். பெற்றோர்களுடைய நல்லாசி கண்டிப்பாக நீங்கள் பெற்று வாழ்க்கையில் நல்லதொரு இடத்தை அடைவதற்கான நேரம் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க. நீங்கள் எதற்கும் கவலைப்படாமல், மனதில் குழப்பம் ஏற்படாமல் தெளிவாக செயல்படுங்க.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது குறிப்பிட்டு கடகம் ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி விவோஸ்.